20,000 பேருக்கு கல்வி அளித்துள்ள நிலவொளி பள்ளி. இப்பள்ளியில் படித்தவர்களுடன் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு சந்திப்பு. காஞ்சிபுரத்தில் நிலவொளி பள்ளியில் 20,731 பேர் கல்வி பயின்றுள்ளனர். இந்த பள்ளியில் பயின்று பல்வேறு துறைகளில் பணிபுரிந்தவர்களை முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு சந்தித்து கலந்தாலோசனை செய்தார். நிலவொளி பள்ளி என்பது கடந்த 1998ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. இந்த பள்ளி அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்த இறையன்புவால் தொடங்கப்பட்டது. பட்டு நெசவு தொழில் காஞ்சிபுரம் பகுதியில் அதிகம் நடைபெறுகிறது. அந்தந்த தொழிலில் ஈடுபடும் சிறுவர்களை பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் பள்ளிக்கு செல்லாத 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மீண்டும் கல்வி அளிக்கும் நோக்கத்தில் அறிவொளி இயக்கத்தின் மூலம் நிலவொளி பள்ளி தொடங்கப்பட்டது. இதனை அப்போது ஆட்சியராக இருந்த இறையன்பு தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு இன்று வரை அந்த பள்ளியில் செயல்படுகின்றன. இந்த பள்ளிகள் மூலம் 20,731 பேர் கல்வி பயின்றுள்ளனர். நெசவு தொழில் உள்பட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் கல்வி பயின்றனர். இந்த பள்ளியில் பயின்ற 47 பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணைய தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணி பெற்றுள்ளனர். இளையராஜா என்பவர் குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவிக்கும் சென்றுள்ளார். இவ்வாறு நிலவொளி பள்ளியில் பயின்று தேர்வு பெற்றவர்களுடன் முன்னாள் தலைமை செயலர் இறையன்பு கலந்து கொண்டு கலந்துரையாடினார். அப்பொழுது இதில் படித்து பல்வேறு நிலைகளில் உயர்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டனர். படிக்க முடியாத தங்களுக்கு இந்த நிலவொளி பள்ளியின் மூலம் மறுவாழ்வு கிடைத்ததாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மத்தியில் முன்னாள் தலைமை செயலர் இறையன்பு பேசியது. இந்த பள்ளிகள் மூலம் நீங்கள் எல்லோரும் படித்து முன்னேறியது பெருமையாக உள்ளது. இந்த முன்னேற்றத்திற்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் காரணம். நீங்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் முக்கிய காரணம். தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள். கல்விக்கு முடிவு இல்லை. விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதற்கு நிலவொளி பள்ளியிலே சாட்சி. நீங்கள் விவசாயம் செய்தால் கூட படித்துவிட்டு விவசாயம் செய்யுங்கள். அப்போதுதான் உங்களால் தொழில்நுட்பத்தை புகுத்த முடியும். படிப்பை நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து படிக்க வேண்டும். உங்களை சார்ந்தவர்கள் படிப்பை நிறுத்தி இருந்தால் அவர்களிடம் தன்னம்பிக்கையூட்டி கல்வி கற்க செய்ய வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், நிலவொளி பள்ளி ஒருங்கிணைப்பாளர் அன்னவரசு, ஹேண்ட் இன் ஹேண்ட் நிர்வாகி மோகனவேல் உள்பட பலர் பங்கேற்றனர். வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு செய்து நீங்கள் கல்வியை தொடருங்கள். படிப்பை எப்போதும் நாம் நிறுத்த முடியாது. ஏதாவது ஒன்றை படித்து கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் படித்தவற்றை கடைபிடியுங்கள். உங்களை சார்ந்து இது போல படிப்பை இடையிலே யாராவது நிறுத்தி இருந்தால் அவர்களை மேற்கொண்டு படிக்க வையுங்கள். நீங்கள் வேளாண்மை செய்தால் கூட படித்துவிட்டு வேளாண்மை செய்கிற போது அதிலே புதிய தொழில்நுட்பங்களை புகுத்த முடியும். கல்வியைப் போல ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பது எதுவும் இல்லை. நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இங்கே திரு இளையராஜா அவர்கள் இங்கே வந்து அதுவும் குறிப்பாக காவல்துறை துணை கண்காணிப்பாளராக நிலவொளி பள்ளியிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெருமை. இது எதை குறிப்பிடுகிறது என்றால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒருவர் வெற்றி பெற முடியும் என்பதற்கு அவரை போன்றவரும் இன்னும் மற்ற இருக்கிற அத்தனை பேரும் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். இதிலே தாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, தாங்களும் மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்கிற ஆர்வத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை தன்னார்வலர்களையும் நான் தலைவணங்கி வாழ்த்து